ஐபிளாஸ் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா, சீனாவிலிருந்து 350க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75க்கும் மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். ஜூன் 14 முதல் 17 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனுமதி இலவசம். அண்மை செய்தியை பார்க்கிறோம். அதிமுகவை ஒன்றிணைக்க கோரி ஒருங்கிணைப்பு குழு கடிதம் எழுதியிருக்கிறது. மறப்போம் மன்னிப்போம் என்ற தத்துவத்தை மனதில் ஏற்றுக்கொண்டு அதிமுக தலைவர்கள் ஒன்றிணைய வேண்டும் என்று ஒருங்கிணைப்பு குழு கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த ஜேசிடி பிரபாகர், புகழேந்தி, கேசி பழனிசாமி இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். மறப்போம் மன்னிப்போம் என்ற தத்துவத்தை மனதில் கொண்டு அதிமுக தலைவர்கள் ஒன்றுபட அவர்கள் வலியுறுத்தியிருக்கிறார்கள். அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒன்றிணைக்க கோரி இபிஎஸ், ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி ஆகியோருக்கு இந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார்கள். ஜேசிடி பிரபாகர், புகழேந்தி, கேசி பழனிசாமி ஆகியோர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், ஒருபுறம் இபிஎஸ் ஒன்றிணைதல் அப்படின்றதுல அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்றத தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் ஓபிஎஸ் தரப்பிலிருந்து ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருந்தால்தான் நாம் அடுத்தடுத்த தேர்தல்களில் வெற்றி பெற முடியும் அப்படின்றத அவரும் வலியுறுத்துகிறார். இப்போ ஒருங்கிணைப்பு குழு, அதிமுக ஒருங்கிணைப்பு குழுவை சேர்ந்த 3 பேர் கடிதம் எழுதியிருக்கிறார்கள். என்ன விஷயத்தை அதில் வலியுறுத்தி இருக்கிறாங்க? ஏற்கனவே ஜெயலலிதா, ஜானகி இருந்த போது இதே போன்றுதான் இணைந்ததாக அதில் சொல்லியிருக்கிறார். அதே போல இது போன்ற பிளவுகள் ஏற்பட்ட போதும் ஒற்றுமையாக இருந்த நிகழ்வுகளெல்லாம் சுட்டிக்காட்டி இந்த புரட்சி தலைவி அம்மா அவருடைய பெயரை போட்டு தொண்டர்களின் எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஒற்றுமை வேண்டி தாங்கள் நேரில் சந்திக்க விரும்புகிறோம் எனவும், அதாவது தாங்கள் வரவேற்பீர்கள் என்று நம்புகிறோம், ஒற்றுமை வேண்டும் என்கின்ற இந்த செயல்பாட்டினை கடுமையாக கொண்டு செயல்படுகிறோம், பொதுவானவர்களாக நின்று ஒருங்கிணைக்கும் பணியில் மட்டுமே எங்களை ஈடுபடுத்திக் கொண்டுள்ளோம், பொதுமக்களும் தொண்டர்களும் இதைத்தான் வலியுறுத்தி வருகிறார்கள் என்பதனை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே நாங்க நேரில் பார்க்கிறோம், நீங்க ஒத்துழைப்பு கொடுங்க, 4 பேரும் இணைய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய எண்ணம் என்று இந்த 3 பேரும் இந்த கடிதத்தை தற்போது எழுதியிருக்கிறார்கள். திலகவதி, விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். ஐபிளாஸ் தென்னிந்தியாவின் மிகப்பெரிய சர்வதேச பிளாஸ்டிக் கண்காட்சி. புதிய திட்ட யோசனைகளுடன் பிளாஸ்டிக் தொழில் முயற்சியை கிக் ஸ்டார்ட் செய்யுங்கள். இந்தியா, சீனாவிலிருந்து 350க்கும் மேற்பட்ட கண்காட்சியாளர்கள், 75க்கும் மேற்பட்ட இயந்திரங்களின் நேரடி டெமோக்கள். ஜூன் 14 முதல் 17 வரை சென்னை வர்த்தக மையத்தில். அனுமதி இலவசம்.